ஹாய்ங்க, வணக்கம். இன்னைக்கு பாருங்கள், அடினிய விதைகள் வந்து நம்ம எப்படி நூல் கட்டி வச்சா தான் பறக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நூல் கட்டி வைக்கிறோம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் விளைஞ்சிருந்தா தான் நம்ம வந்து இந்த சைஸ்க்கு இருந்தால் நம்ம நூல் கட்டலாம். இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நூல் கட்டினோம்னாக்கும் இது வந்து எப்படி சொல்கிறது, பெருசாகிறது வந்து அப்படியே தடுத்துரும். அதனால வந்து விட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் குட்டியாக இருக்கா, இதெல்லாம் விட்டாச்சு. அதே மாதிரி தான் இதையும் விட்டால் இங்கே பாருங்கள் வெடிச்சிட்ருக்குது. இந்த விதைகள் பாருங்கள். இதில் இதான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, இதுதான் விளைஞ்சிருக்கு நல்லா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இது குட்டியாக தான் இருக்குன்னு விட்டா விதைகள் பாருங்கள் வெடித்து காற்றுல பறந்து போய்கிட்டு இருக்காங்க. இவங்க இதான் விதை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் இது காற்றுல பறந்து போயிருந்தால் நம்ம கட்டி வைக்கிறோம். இது சின்னதாக இருக்குன்னு விட்டதுக்கு இப்போது வெடிச்சிருச்சு பாருங்கள். காற்று அடிக்கலை, இப்போ தான் வெடிச்சிருக்கும் போல் இருக்கு. மழை வர பெய்யல, இல்லாட்டி வந்து வேஸ்ட்டாக போயிருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து நட்டு வச்சுக்கலாம் பாருங்கள். யாருக்காவது விதை வேணும்னா சொல்லுங்கள். நான் பறிக்கவே இல்லை, வந்துருச்சு பாருங்கள். இப்படித்தான் நம்ம வந்து அடிநியத்தில் வந்து விதையை சேகரிக்கிறது. இதை அப்படியே நட்டு வச்சிடலாங்க. இங்கே பாருங்க, காற்றுக்கு பறக்குது பாருங்கள். இதுதான் பறந்து போய் விழுகும். இதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம நூல் கட்டி வைக்கிறோம் பாருங்கள். இது மாதிரி வந்து நூல் கட்டி வைக்கிறது அதுக்கு தான் அடிநியத்தில். பாய்ங்க.